வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கோன்னா, இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு. இதில் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு இது. ஸோ நீங்கள் போய் பாருங்கள், நல்லா படிங்க. அதனோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். பாதுஷா நாமா என்பது டேஷின் வாழ்க்கை வரலாறாகும். பாபர், ஹுமாயூன், ஷாஜஹான், அக்பர். ஆன்சர் ஷாஜஹான். அடுத்து டேஷ் ஒரு ஜோதிட ஆய்வு நூலாகும். தஜிக நிலகந்தி, ரசகங்காதரா, மனுசரிதம், ராஜா வலிபதகா. ஸோ இதில் ஜோதிட ஆய்வு நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான், தஜிக நிலகந்தி. அதுதான் ஒரு ஜோதிட ஆய்வு நூல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் 21. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை இயற்றியவர் டேஷ். தாயுமானவர், குமரகுருபரர், ராமலிங்க அடிகள், சிவப்பிரகாசர். ஆன்சர் குமரகுருபரர். கீழே உள்ள ஆட்சியாளர்களுள் யார் அக்பரின் சமகாலத்தவர் இல்லைன்னு கேட்குறாங்க. இங்கிலாந்தின் எலிசபெத், ஷேக்ஸ்பியர், பிரான்சின் 4ஆம் ஹென், இங்கிலாந்தின் விக்டோரியா மகாராணி. சமகாலத்தவர் இல்லை. அக்பரின் சமகாலத்தவர்னாக்கா இங்கிலாந்தின் விக்டோரியா மகாராணி தான் அந்த சமகாலத்தவர் இல்லாதவர். மற்ற எல்லாமே அவருடைய சமகாலத்தவர்கள். அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. பாஸ்கராச்சாரியா நீதிநெறி விளக்கம், ஆமுக்த மால்யதா கிருஷ்ணதேவராயர், ஜெகநாத பண்டிதர், ரசகங்காதரா, அல்லசானி பெத்தண்ணா, மனு சரித்ரா. ஸோ இதில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னாக்க பாஸ்கராச்சாரியா நீதிநெறி விளக்கம் இதுதான் தவறான இணை. மற்ற எல்லாமே கரெக்டானது. அடுத்து வலிமை மிக்க கொரில்லா போர் முறையை பின்பற்றியோர் டேஷ். மராட்டியர், முகலாயர், ஆங்கிலேயர், நாயக்கர். ஆன்சர் ஏ மராட்டியர். சிவாஜியின் குரு டேஷ் ஆவார். தாதாஜி கொண்டதேவ், ராம்தாஸ், துக்காராம், ஷாஜி போன்ஸ்லே. சிவாஜியின் குரு ராம்தாஸ். ஆன்சர் பி தான் சரி. அடுத்த கொஸ்டின், புரந்தர் உடன்படிக்கை சிவாஜிக்கும் டேஷுக்கும் இடையே கையெழுத்தானது. அப்சல் கான், ஜெய்ஷ்டகான், ஜெய்சிங், அவுரங்கசீப். புரந்தர் உடன்படிக்கை சிவாஜிக்கும் ஜெய்சிங்க்கும் இடையே கையெழுத்தானது. சி தான் கரெக்ட். அடுத்து சிவாஜியின் ஆலோசனை சபை டேஷ் என்று அழைக்கப்பட்டது. அஷ்டபிரதானம், அஷ்டதிக்கஜங்கள், நவரத்தினங்கள், பஞ்சபாண்டவர்கள். சிவாஜியின் ஆலோசனை சபை அஷ்டபிரதானம் என்று அழைக்கப்பட்டது. மராத்தியர் கைப்பற்றிய மாவட்டத்தின் வருவாயில் டேஷ் சவுத் என வலிக்கப்பட்டது. 3இல் 1, 4இல் 1, 6இல் 1, 10இல் 1 பங்கு. இதில் ஆன்சர் பி தான் கரெக்ட். பி என்ன சொல்லியிருக்கு? 4இல் 1 பங்கு. மராத்தியர் கைப்பற்றிய மாவட்டத்தின் வருவாயில் 4இல் 1 பங்கு சவுத் என வசூலிக்கப்பட்டது. அது ஒரு வித வரி. சிவாஜியின் இராணுவ அமைப்பில் மிகச்சிறிய படை அலகின் தலைவராக டேஷ் இருந்தார். சிவாஜி இராணுவ அமைப்பின் படை தலைவராக இருந்தவர் நாயக், ஹவில்தார், பர்கீர், ஷைலேதார். ஆன்சர் நாயக். மராத்திய சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை மேம்படுத்திய பேஷ்வா டேஷ் ஆவார். 1ஆம் பாஜிராவ், பாலாஜி விஸ்வநாத், பாலாஜி பாஜிராவ், 2ஆம் பாஜிராவ். ஆன்சர் 1ஆம் பாஜிராவ். அதாவது மராத்திய சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை மேம்படுத்திய பேஷ்வா 1ஆம் பாஜிராவ். அடுத்து டேஷ் கோஹினூர் வைரத்தை எடுத்து சென்றார். அகமது ஷா அப்தலி, நாதிர் ஷா, ஷாஜா உத்தௌலா, நஜீப் உத்தௌலா. கோஹினூர் வைரத்தை எடுத்து சென்றவர் நாதிர் ஷா. ஓகே. அடுத்து டேஷ் உடன்படிக்கை முதலாம் ஆங்கிலோ மராத்திய போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. மദ്രാஸ் உடன்படிக்கை, பூனா உடன்படிக்கை, சால்பை உடன்படிக்கை, பேசின் உடன்படிக்கை. ஆன்சர் ஒரு நிமிஷம், சால்பை உடன்படிக்கை. சி தான் கரெக்ட். அடுத்து 2வது ஆங்கிலோ மராத்திய போரின் போது ஆங்கிலேய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. கேரன்வாலிஸ் பிரபு, வெல்லஸ்லி பிரபு, ஹெஸ்டிங்ஸ் பிரபு, டல்ஹவுசி பிரபு. ஆன்சர் வெல்லஸ்லி பிரபு தான். 2வது ஆங்கிலோ மராட்டிய போரின் போது ஆங்கிலேயர் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வெல்லஸ்லி பிரபு. கிராம அளவில் வருவாய் வசூலை மத்திய அரசுக்கு அனுப்பும் பொறுப்பை டேஷ் ஏற்றிருந்தனர்.
தேஷ்முக்கு, குல்கர்னி, கொத்வால், பட்டேல். ஆன்சர் டி பட்டேல். அடுத்த கொஸ்டின், கொங்கணம், கண்டேரி, விஜயதுர்க் ஆகிய இடங்களில் கடற்படை தளங்களை கட்டியவர் டேஷ் ஆவார். பாலாஜி பாஜிராவ், நானா சாஹேப், இரண்டாம் பாஜிராவ், பாலாஜி விஸ்வநாத். ஆன்சர் பாலாஜி விஸ்வநாத். நயன்கார அமைப்பை மேற்படுத்தியவர் டேஷ். இரண்டாம் சரபோஜி, ராஜா தேசிங்கு, கிருஷ்ணதேவராயர், பிரதாப் சிங். ஆன்சர் சி கிருஷ்ணதேவராயர். நயாங்கர அமைப்பை மேம்படுத்தியவர் கிருஷ்ணதேவராயர். மனிதர்களுக்காகவும் விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரிக்க டேஷ் இரண்டாம் சரபோஜியால் நிறுவப்பட்டது. சரஸ்வதி மஹால், முக்தாம்பாள் சத்திரம், நவவித்யா, தன்வந்திரி மஹால். தன்வந்திரி மஹால் மனிதர்களுக்காகவும் விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரிக்க தன்வந்திரி மஹால் இரண்டாம் சரபோஜியால் நிறுவப்பட்டது. ஸோ இது 2 கொஷின் இருக்குது இதில். இது யாரால் நிறுவனாங்க அப்படின்றது, இதை நிறுவனதைய அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தன்வந்திரி மஹால். மூலிகை மருந்துகள் தயாரிக்க. கீழ்கண்டவற்றுள் இரண்டாம் சரபோஜி எழுதாத புத்தகம். குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குரவஞ்சி, முத்ரராஷ்டிரசாயா, குமார சம்பவம். ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க, சரபோஜி எழுதாத புத்தகம்னாக்கா குமார சம்பவம். மற்ற 3ஐயும் அப்போ அவர் எழுதியிருக்காரு. குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குரவஞ்சி, முத்ர ராஷசாயா. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருத்தப்படவில்லை. பொருத்தாதது எதுன்னு கேட்குறாங்க. அப்போ மற்றெல்லாம் கரெக்டாக பொருந்திருக்கு. சிவாஜி மலை எலி, முதலாம் பாஜிராவ் உத்கிர்பூர், தைமூர் ஷா லாகூரின் வைஸ்ராய், தேசிங்கு செஞ்சி. சரியாக பொருத்தப்படாதது அப்படின்னாக்கா செகண்ட் ஒன், முதலாம் பாஜிராவ் உத்கிர்பூர் அப்படின்றது தவறான இணை. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப முக்கியமான டாபிக் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது நிறைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்குது. நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இதை நீங்கள் ரிப்பீட்டடாக படிச்சிங்கனாக்கா கண்டிப்பாக மைண்டில் இருக்கும், நம்ம இலக்கை அடையலாம். ஸோ ஆல் த பெஸ்ட். இதோட கண்டினியூஷன்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.